வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி இந்த குரு பெயர்ச்சி எப்படிலாம் இருக்க போகுது? ஏன்னா நிறைய பிரச்சனை, நிறைய ஏழரை நாட்டு சனி எல்லாத்தையும் தாண்டி இப்போ தான் வந்திருக்காங்க. கண்டிப்பா. இப்போ இந்த குரு பெயர்ச்சி எப்படி எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு துவங்க ஏங்கிட்டு இருக்காங்க பார்க்கறதுக்கு. சொல்லுங்க. அதாவது இவங்க வார்த்தையில விழக்கூடாது, இவங்க வார்த்தை அவ்வளவு ஹார்ஷா இருக்கும். பால் பொங்க வச்சா என்ன ஆகும்? பொங்கிடும். அதுக்கப்புறம் நீங்க ஆஃப் பண்ண வேணாம், அதுவா அடங்கிடும். அது மாதிரி இவங்க மனசு டக்குன்னு ஏறும், டக்குன்னு இறங்கும், டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. அப்பேற்பட்டவர்களுக்கு 9ஆம் இடத்துக்கு குரு போறார். ஒரு பழமொழி உண்டு, ஓடி போறவனுக்கு 9ல் குரு அப்படின்ட்டு. ஓடி போறவனா வீட்டை விட்டு ஓடி போ. எனக்கு நைட்டு 9 மணி ஆச்சுன்னா எனக்கு தூக்கம் வந்துடும். 9:30க்கெல்லாம். அவங்க நைட்டு 2 மணி ஆனாலும் தூங்க மாட்டாங்க. அவ்வளவு உழைக்கக்கூடிய நபர்கள். இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, அந்த குரு இவங்களுடைய ராசியை பார்க்கிறார், 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார். ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு பார்வை கூடிய இதுக்கு மேலே இவங்களுக்கு வார்த்தைகளே கிடையாது. அவங்க பார்த்த கஷ்டப்பட்ட விஷயம், பார்த்த அவமான விஷயத்துக்கெல்லாம் பதில் கிடைக்கக்கூடிய நேரம். நண்பர்கள் விஷயத்திலையும் வாழ்க்கை துணை விஷயத்திலும் இருந்த சங்கடங்கள் தீரும். எல்லாருக்கும் வணக்கம். ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே, அதாவது உலகம் பூரா பார்த்துட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். இந்த அளவுக்கு எங்கள் சேனல் பிரபலமானதுக்கு நீங்கள் தாங்க வியூவர்ஸ், நீங்கள் தான் மெயின் காரணம். அவ்வளோ அழகாக அதை ரசித்து உங்களோட கமெண்ட்ஸு, இதில் நாங்கள் இன்னும் வளர்ந்துக்கிட்டே வரோம். அதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் எல்லாருக்குமே. அடுத்தது குரு பெயர்ச்சி வருது, அது எப்போ? அது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம குரு பெயர்ச்சி பலன்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை சொல்ல வந்திருக்கிறாரு 12 ராசிக்கும் ஒரு அழகான ஜோதிடர், அருமையான ஜோதிடர். ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ அவருடைய பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, அதிலே நான் அப்படியே அசந்து உட்காந்துட்டேன். நான் அவ்வளோ அழகான ஒரு பேச்சு. இதில் நான் கேட்டேன், நீங்கள் என்னன்னு கேட்டால் வேத ஜோதிடர் அப்படின்னு. நான் இது புதுசாக கேட்குறேன். வேத ஜோதிடர் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டம் வேறு கொடுத்துருக்காங்களாம். அப்போ அது எவ்வளோ பெரிய ஜோதிடராக இருப்பார் பார்த்தீங்களா. வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது, குரு பெயர்ச்சி எப்போ வருது, இந்த 12 ராசிக்கும் அவர் எவ்வளோ அழகாக சொல்ல போகிறாருன்னு நம்ம அவரையே மீட் பண்ணுவோம். வாங்க நம்ம அவரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். முதல்ல நம்மளுடைய எனக்கு உங்களுக்கு சேனலுக்கு எல்லாருக்கும் தங்களுடைய வியூஸ்னால் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பெயர்ச்சி பற்றி அப்படின்னு கேட்டீங்க. குரு பார்க்க கோடி நன்மை. ஆமாம். என்றைக்குமே நிறைய பேர்த்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் உண்டு. மாதா பிதா குரு தெய்வம். இந்த குரு 3ஆவதா இருக்கார், தெய்வம் கடைசியில தான் இருக்கு, தெய்வத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நாத்திகர்கள் சொல்லலாம், நம்பிக்கை இல்லாதவர்கள் சொல்லலாம். ஆனால் ஆக்சுவலாக அம்மா தான் அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதுதான்டா அவன் அம்மா, அவங்க அப்பா அப்படின்ட்டு. ஏன்னா எந்த குழந்தைக்கும் அம்மாவை இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. ஆமாம். அது நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ஒரு குழந்தைய கொண்டு போய் விட்டாலே அதுவாக தேடி போய் அம்மா கிட்ட போய் பால் குடிக்கிறது வேற யாருக்குமே கிடையாது. ஆமாம். அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஸ்பெஷல். ஆமாம். அதுக்கு அடுத்தது அம்மா தான் இது உங்கள் அப்பான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த அப்பா தான் கொண்டு போயிட்டு ஒரு ஏஜ் 7 வயசு ஆன உடனே, அந்த காலத்தில் நான் சொல்கிறது, வேத காலத்துலேயும் நான் சொல்கிறது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லார் வீட்டிலையும் ஜாதி மதம் தொடர்பு இல்லாமல், இந்தியாவை பொறுத்த வரைக்கும், பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் தொடர்பு இல்லாமல் 7 வயசு ஆச்சுன்னா கொண்டு போயிட்டு குருகுலத்தில் விடுவாங்க, ஸ்கூலில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்போதான் அப்பா இவர் தான் உன்னுடைய ஆசிரியர், ஆசான் அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க.
அந்த ஆசான் தான் வந்து நம்மளை வழி நடத்தி தன்னுடைய பாதையிலேயே கூட்டிட்டு போயிட்டு கடவுளிடம் சேர்க்கக்கூடிய இடம். அந்த குரு தான் கடவுள்கிட்ட போறதுக்கான வழி. ஆனா இன்னைக்கு குருவுக்கே மரியாதை இல்லை. டீச்சருக்கு எந்த ஸ்கூல்ல எந்த டீச்சருக்கு மரியாதை கொடுக்குறோம்? உண்மையா நான் ஒன்று சொல்லணும், மாதா பிதா குரு தெய்வம், இது ஏதோ சும்மா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் அந்த அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க பாருங்க, இது யாருமே சொன்னதில்லை. இதான் ஃபஸ்ட்டு டைம் எனக்கே கரெக்டாக தெரியாது. நீங்கள் இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ அழகு. மாதா பிதா குரு தெய்வத்துக்கு எவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி இந்த குரு பெயர்ச்சி எப்படிலாம் இருக்க போகுது? ஏன்னா நிறைய பிரச்சனை, நிறைய 7 நாட்டு சனி எல்லாத்தையும் தாண்டி இப்போதான் வந்திருக்காங்க. கண்டிப்பா. இப்போ இந்த குரு பெயர்ச்சி எப்படி எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு துவங்க ஏங்கிட்டு இருக்காங்க பார்க்கறதுக்கு. சொல்லுங்க. அதாவது இவங்க வார்த்தையில விழக்கூடாது, இவங்க வார்த்தை அவ்வளவு ஹார்ஷா இருக்கும், ஷார்ப்பா இருக்கும்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த விருச்சிக ராசி நண்பர்கள். ஏன் அப்படின்னா 2ஆம் வீட்டு அதிபதி குரு, தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி குரு. யார் வாயில வேணா விழலாம், அந்த விருச்சிக ராசிக்காரன் வாயில விழக்கூடாது. அவன் வாயில சாபம் வாங்கக்கூடாது. இதுல நிறைய பேர் அந்த ராசி இந்த ராசி சாபம் வாங்கக்கூடாது, விருச்சிக ராசிக்காரன்ட்டு சாபம் வாங்கக்கூடாது. இவங்க மனசு வந்து எப்படின்னா பால் மாதிரி. பால் பொங்க வச்சா என்ன ஆகும்? பொங்கிடும். அதுக்கப்புறம் நீங்க ஆஃப் பண்ண வேணாம், அதுவா அடங்கிடும். அது மாதிரி இவங்க மனசு டக்குன்னு ஏறும், டக்குன்னு இறங்கும், டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. அப்பேற்பட்டவர்களுக்கு 9ஆம் இடத்துக்கு குரு போறார். ஒரு பழமொழி உண்டு, ஓடி போறவனுக்கு 9ல் குரு அப்படின்ட்டு. ஓடி போறவனா வீட்டை விட்டு ஓடி போறவன் இல்லை, ஓடி ஓடி உழைக்கிறவனுக்கு 9ஆம் இடத்துல குரு. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்துல குரு வரார். ஸோ அதனால என்ன அப்படின்னா 10ஆம் இடத்துக்கு குரு வந்தாருன்னா பதவி மாற்றம் வரணும். அந்த பதவி மாற்றம் எப்போ வரும்? உழைச்சாதான் வரும். அந்த உழைப்பை தரக்கூடிய இடத்துல குரு உட்காந்துருக்காரு. ஸோ இவங்க கிட்ட இவங்க வந்து டயர்ட்னஸே இருக்காது. 24 hours வேலை பண்ண சொல்லுங்க. எக்ஸாம்பிள், நம்ம பாரத முதல்வர், பாரத பிரதமர், அவர் வந்து விருச்சிக ராசி. எனக்கு வந்து என்னுடைய நண்பர்கள் பல பேர் வந்து விருச்சிக ராசியில் இருக்காங்க. எனக்கு நைட்டு 9 மணி ஆச்சுன்னா தூக்கம் வந்துடும், 9:30க்கெல்லாம். அவங்க நைட்டு 2 மணி ஆனாலும் தூங்க மாட்டாங்க. அவ்வளவு உழைக்கக்கூடிய நபர்கள். இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, அந்த குரு இவங்களுடைய ராசியை பார்க்கிறார், 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார். ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு பார்வை கோடி நன்மை. 5ஆம் இடம்ங்கிறது வந்து பதவியை கொடுக்கும், பொறுப்பை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, அதுக்கு உண்டான வெற்றியை தரும். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு லாபஸ்தானம் வெற்றி, 3ஆம் இடம். ஸோ எப்பேற்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி, சொத்து சம்பந்தமான வழக்கு, பக்கத்து வீட்டுக்காரன் உங்கள் பேரில் என்னை அடிச்சுட்டான்ட்டு உங்கள் பேரில் போட்ட வழக்கு, வண்டியில் போய் எவனோ ஒருத்த உங்கள் பேரில் நீங்கள் போய் இடிச்சிட்டிங்கன்ட்டு போட்ட வழக்கு, எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாக வரும். நான் போய் இடிச்சிட்டேன், நான் விருச்சிக ராசிக்காரன், நான் போய் காரை ஓட்டின்னு போய் இடிச்சிட்டேன், கோர்ட்டு கேஸு இன்சூரன்ஸ் கிளைம்னு போகிறேன், எனக்கு தீர்ப்பு எப்படி வரும்னா எனக்கு சாதகமாக வரும். நான் ஒழுங்காக தான் ஓட்டினேன், அவங்க தப்பாக வந்து இடிச்சிட்டாங்க, ராங் சைடில் வந்துட்டாங்க. ஸோ இது வந்து அப்படியே டோட்டலாக இவங்களுக்கு சாதகமாக திரும்பக்கூடிய நேரம். அது மட்டும் இல்லைங்க, இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ்னஸ். சினிமா நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மேக்கப்பில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து ஒரு சோர்வே தெரியாது. அந்த சினிமா அந்த 3.5 மணி நேரம் நடிகை சினிமா ஃபுல்லாக எப்போவுமே வந்து காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி இருப்பாங்க. இவங்க இப்போ காஷ்மீர் ஆப்பிளாக இருப்பாங்க. இவங்களுக்கு அவ்வளவு சூப்பரான நேரம். இவங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய அமைப்பை தருகின்ற காலகட்டம் இது. இவங்களுடைய உழைப்பு நிறையா இருக்கும், டயர்ட்னஸே இல்லை, தூக்கமே இல்லை, வேலை பண்ணுவாங்க. 24 மணி நேரத்தில் 25 மணி நேரம் வேலை பண்ணக்கூடிய நபர்கள் இப்போ இவங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து அவ்வளவு சூப்பரான, கடன் வாங்கி வேலை பண்ணுவாங்க, அவ்வளவு சூப்பரான டைம். வியாபார வளர்ச்சி ஏற்படும். அதுவும் இவங்க வியாபாரியாக இருந்துட்டாங்கன்னா இட் இஸ் தி ஒண்டர்ஃபுல் டைம். இதுக்கு மேலே இவங்களுக்கு வார்த்தைகளே கிடையாது. அவங்க பார்த்த கஷ்டப்பட்ட விஷயம், பார்த்த அவமான விஷயத்துக்கெல்லாம் பதில் கிடைக்கக்கூடிய நேரம். நண்பர்கள் விஷயத்திலையும் வாழ்க்கை துணை விஷயத்திலும் இருந்த சங்கடங்கள் தீரும். ஏன்னா 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். கூட இருந்தே குழி பறிக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ சங்கடம் வரும். கூட இருக்கிறவங்களுக்கு யார் குழி பறிக்கிறாங்களோ அவங்களுக்கு சங்கடம் வரும். அவன் திருந்துவான்,
அவன் திருந்தலான்னு இவங்க தலையில தட்டி திருத்துவாங்க. திருத்துவாங்க. அதனால இவங்க தான் இந்த வருஷம் ராஜகுருவா இருப்பாங்க. ஓ, சந்தோஷம் தான் உங்களுக்கு. இப்போ ஆமா. கேட்டேன், நீங்கள் சொன்னதை கேட்டோடனே உங்களுக்கு பாருங்க குறிப்பா என் கண்ணுக்கே தெரியுது. அப்படியே ஏன்னா சிரிச்ச இதுல முகத்தோட. 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாகிறார். குடும்பஸ்தானம், தன குடும்பம், வருமானம் ஜாஸ்தி ஆகும். இவங்க வார்த்தைக்கு உலகமே கட்டுப்படும். அப்பா, ஹாப்பியா? ரொம்ப நன்றியா. நன்றிமா. விருச்சிக ராசிலாம் அப்படியே ஹாப்பியாக இருப்பீங்களே. உங்களுக்கு தானா நம்பர் 1. அப்புறம் என்ன, செம்ம சூப்பராக இருக்குது உங்களுக்கு. ஆரோக்கியமாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. எல்லாம் நீங்கள் நினச்சது எல்லாம் டக்கு 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 டக்குன்னு நடக்க போகுது இந்த குரு பயிற்சியிலேருந்து. அப்புறம் என்னங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.